இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் பண்ண தவிர சரியான வியூக வகுப்பாளர் சரி செய்ய வந்திருக்காருன்னு பார்க்கலாம். சொதப்பல அவ்வளவுத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு விஜய நத்திங் ஜீரோ ஈரோடு கிழக்குலன்னு உங்களை காட்டி தான் அவங்க அந்த ஓட்டை எடுத்தாங்க. இதெல்லாம் ராங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ராங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அன்டூ பண்ணி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்கன்னா இந்த அசிங்கங்களும் இந்த கேவலங்களும் இந்த விக்கிரவாண்டி அவமானமும் இந்த ஈரோடு கிழக்கு அவமானமும் உதயநிதி கிட்டப்பட்ட அவமானங்களும் விஜய்க்கு இல்லாம இருக்கும். உதயநிதி கிட்ட விஜய் அவமானப்பட்டிருக்கிறார். இண்டிபெண்டன்ட் அரசியல்வாதியா குறைச்சு மதிப்பில்ல, ஆனா மக்கள் மத்தியில அவர் பக்கத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பெண்களுடைய வரவேற்பு, அது அபிமானம், அதெல்லாம் இருக்குல்ல, அது அபிமானம். எங்க அண்ணன் சிவாஜிக்கு இல்லாத அபிமானமா? தமிழகமே எங்க அண்ணன் சிவாஜிக்கு ரசிகர்கள் தான். என்ன கண்டு அச்சப்பட்டு இந்த புள்ளி விவர புலிகள் அதை பற்றி பண்ணாங்கட்ட. சகோதரரே, உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன், வாக்க நிறுவீங்க. 29 உங்களுக்கு நான் நல்லது செய்ய தயாரா இருக்கேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ஒரு பரபரப்பான நாள் இன்னைக்கு கூட. 2 நாளா விஜய் பத்தி அதிகமா செய்தி தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் வந்துகிட்டு இருக்கு. அவரை சுத்தி பூரா வியூக வகுப்பாளர்களா இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் பண்ண தவிர சரியான வியூக வகுப்பாளர் சரி செய்ய வந்திருக்காருன்னு பார்க்குறேன். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னென்னலாமா பேசி பெருசாக செய்திகள் வந்துட்டு இருந்தது, இதோட பெருசாக வந்துட்டு இருந்தது. சொதப்பிட்டு இருக்கும்போது வியூக வகுப்பாளர் டிவி பெட்டியை உடைக்க சொல்லி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்க வச்சார். தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், வட சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்லலாம் கமல்ஹாசன் ஒரு 10% ஓட்டுக்கு மேலே எடுத்தாருன்னா அந்த டிவி பெட்டியை உடைச்சது தான். டிவி பெட்டி உடைச்சது நம்மளே உற்சாகமானோம். ஓகே, இப்போ விஜய் பண்ண தவறு என்னன்னா, மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறாரு. மக்களவைத் தேர்தலில் சிஏ எதுக்காங்கிறாரு. யாராவது இவருக்கு சிஏ எதிர்ப்ப விஜய் சிஏ எதிர்க்கிறாரு அதனால எங்களுக்கு ஓட்டு போடுவாருன்னு யாராவது சொன்னாங்களா? குறிப்பாக திமுக அணிலேருந்து யாராவது சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு இதுக்காக தான் வாராரு, கதை உடுக்கில் வச்சு விரட்டி விட்டுருன்னு தெளிவாக விரட்டிட்டாரு. அப்போது நீங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சு கடைவிரித்தேன் கொள்வார்லன்னு உங்களை யாரும் சீண்டாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் தவறான வியூக வகுப்பாளர்களால் ஆயிட்டீங்க. நீங்கள் டைரெக்டாக 26க்கு தான் போவோன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் சொல்லுவீங்க, மற்றவன் ஏற்றுக்க மாட்டான்ல. மற்றவனுக்கு இடைத்தேர்தலில் நின்று பிளாப் ஆனால் பேரம் பேச முடியாது, அதனால் நிற்கலன்னு தானே மற்றவங்க வியூ பண்ணுவாங்க. எந்த அரசியல் தலைவருக்கு வியூவை மற்ற அரசியல் கட்சிகள் விமர்சிக்காமல் இருந்திருக்குது. அப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்காதது அது ஒரு தவறு. இது சரியான புத்திசாலித்தனமான வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன் அதிகார் பற்றி நினைக்கிறேன் வச்சுக்கிட்டு நம்மளே பேசியிருக்கோம். 25% 15% இடைத்தேர்தல்னு ஓட்டு எடுத்து வச்சிருக்கிறார் அவர். சரி, கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் நிற்காதது தப்பு தான். பிரசாந்த் கிஷோர் அதை அலோவ் பண்ண மாட்டார். இன்னும் தவறு என்ன பண்ணீங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தலைமையில் சமத்தில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் பார்க்க போனீங்க, சரிதானா? நீங்கள் புயல் சேதத்துக்கே பார்க்க வரல. சீமான் வேற என் தம்பி வந்தால் கூட்டம் கூடினா அதனால் வரலன்னு சொன்னார். சீமான் இன்னும் 3 விஷயத்த சொன்னார். 10% தம்பிக்க நிலைப்பாடு என்ன, 5% பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும் அது நிலைப்பாடு என்ன, இலவசங்கள் இந்த நாட்டை கெடுக்குத அதில் தம்பிக்க நிலைப்பாடு என்ன, தம்பி என்ன எடப்பாடியிட சரண்டராக போகிறாராங்கிறது கேட்டார். பட் இதுதான் ஊடகத்தில் பெருசாச்சு. அப்போ வெளியே போகாத நீங்கள் விக்கிரவாண்டி சாராய சாவை போய் பார்த்தீங்க. எந்த காலகட்டத்தில்? கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்கள் எல்லாம் வியூக வகுப்பாளரை வச்சு நோட்டா ஜெயிக்க போகுது விக்கிரவாண்டியில். 90 லட்சம் ஓட்டர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க. விக்கிரவாண்டியிலே 50,000 40,000 பேர் இருக்காங்க. அந்த ஓட்டெல்லாம் நோட்டாக்குள்ளே போகுது. திமுக போலிங் குறையும், திமுக ஓட்டு கூடாதுன்னு சொன்னாங்க. கனிமொழியும் பிரச்சாரம் பண்ணலை, கமல்ஹாசனும் பிரச்சாரம் பண்ணலை, முக ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணலை. ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவா அதில் நம்ம தெளிவான நிலைப்பாட்டில் இருப்போம், டெலிகேட்டட் பவரா. பட் ப்ளஸ் தான் ஸ்டாலினுக்கு உதயநிதியை பிரச்சாரம் பண்ணி முன்னோட அதிக போலிங் ஆயிடுச்சு. திமுகவுக்கு அதிக போலிங் 23%,
திமுக அணிக்கு போலிங் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே நோட்டாவுக்கு ஓட்டு 0.5% வாக்கெடுத்த நோட்டா 0.4% எடுத்து நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷனில் விஜயோ விஜய் ரசிகரோ ஒரு மேட்டரும் இல்லை ஃபேக்டரும் இல்லைன்னு வியூக வகுப்பாளர்கள் தவறாக வியூகம் வகுத்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இதில் வேற சீமான்கிட்ட 20% ஓட்டு இருக்குது, என் தம்பி விஜய்னு பேசி விட்டுருங்கன்னு வேற ரிக்வெஸ்ட்டு. அதில் சீமானும் நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமான்னு பேசினார். கடைசியாக அல்டிமேட்டாக அவர் அதிமுகவுக்கும் ஆதரவு கேட்டு அதிமுக வாக்காளருக்கு ஆதரவும் கேட்டு எல்லாம் இது பண்ணி சிவகார்த்தியம் வேற அவர்கிட்ட வந்து பார்த்தாரு. அது நட்பு ரீதியான மரியாதை நிமித்தான சந்திப்பு. எல்லாம் சேர்ந்து 1% தான் அவருக்கு உயர்ந்தது. அப்போ விக்கிரவாண்டி அரசியல் களத்துக்குள்ள விஜய் 0. ஏன்னா 0 தான், குறைன்னு சொல்லலை. நிரூபிக்காத ஒருத்தர் அப்படிதான் இருக்க முடியும். அப்போ நிரூபிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து இன்னைக்கு கட்சியை இப்போ ஈரோடு கிழக்கு முடிஞ்சு கட்சியை டிக்ளேர் பண்ணி 2 மாதம் கழித்து மாநாடு நடத்திக்கிட்டு தேர்தலுக்கு போனோம். அது இல்லாமல் சொதப்பலாக அவ்வளோத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து ஈரோடு கிழக்கில் நீங்கள் எலெக்ஷன் டைமில் பரந்தூர் மாநிலம் போகிறீங்க. திமுக யாருமே இல்லாமல் 74% வாக்கை போல் பண்ணிடுறாங்க. ஸோ இது அந்த இதை எடுக்க முடியாது என்றாலும் அவங்க 74ங்கிறது ஒரு பெரிய இதுதான், மாசிவ் இதுதான். ஒரு ஜெயலலிதா அதெல்லாம் தாண்டி போகுது. திமுகவே நேரத்தில் 50 தாண்டாமல் இருந்ததும் உண்டு இடைத்தேர்தலில். அங்கே சீமான் விக்கிரவாண்டியில் உங்களை ஒரு ஆளாக சொல்லி அதிமுக ஆதரவு கேட்டு தேமுதிக ஆதரவு கேட்டு சிவகார்த்தியம் அவரை வந்து பார்த்து 1% வாக்கு கூடினவர் ஈரோடு கிழக்கில் உங்களை ஒரு ஆளாட்டே மதிக்கல. அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய நத்திங் 0 ஈரோடு கிழக்குலன்னு உங்களை காட்டி தான் அவங்க அந்த ஓட்டை எடுத்தாங்க. மீட்டிங்லையும் சீமான் 1 தடவை தம்பி சிவகார்த்திகேயனை, நாட்டுக்காக உயிர் தேசபக்தரோட மகன், அவரை பேசினாப்புல. விஜயை கண்டுக்கல. அப்போ 2 இடைத்தேர்தலையும் நீங்கள் வந்து சுத்தமாக ஒன்றுமில்லன்னு ஆயிட்டீங்க. இதெல்லாம் ராங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ராங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அன்டூ பண்ணி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறாரு. என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். நேற்று கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் வந்து விஜயோட அவர் பேசியிருப்பதாகவும் தகவல் வருது. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வீட்டில் புசி ஆனந்தும் வந்து அவரோட ஆலோசனை பண்ணுவதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான செய்தி என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஓட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வியூகமா பிரசாந்த் கிஷோர் வந்து புசி ஆனந்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கிறதாவும் செய்தி. வீட்டுக்கு ஒரு ஓட்டை நீங்கள் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? திமுக வீட்டுக்கு 4 ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான், அதிமுக 2 ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான், சீமானும் 3 ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் தான் வீட்டுக்கு ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே. என்ன உளுந்து உங்களுக்கு ஓட்டு வர்றதுங்கிறதான மேட்ரு. இதெல்லாம் மார்க்கெட்டிங், பிராண்டிங், விளம்பரங்கள். இமேஜினரி ஓட்ஸ், ரியல் ஓட்ஸ் 2026 எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க ரிப்போர்ட்டில் தானே தெரியும். பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து பீகாரில் அடுத்த 10 வருஷத்துக்கு நான் அரசியல் பண்ண போறேன்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அவர் ஒரு வேல்யூ அடிஷன் தான். 4 5 ஆக்க முடியும். ஏற்கனவே இருந்தவங்க 4 3 ஆக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க. இவர் 4 5 ஆக்க முடியும். இல்ல, இப்போ உங்களுடைய அப்சர்வேஷன்ல விஜய் அதை உணர்ந்துட்டாருன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா? அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட்டு வந்து உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என் பேச்செல்லாம் கேட்டால் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் நேர்மையாக பேசுகிறான், நாணயமாக பேசுகிறான், ஆதாரத்தோட பேசுகிறான், எல்லாமே என்னன்னு கேள்வி கேட்குறான். 26 ஓட்டு எடுத்தா 29 ஒன்று ஆளாக்கி விட்றதுக்கும் என்னோட சுயநலம் தான், அதுக்கும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்கிறான். அவனை வெளிப்படையாக சொல்கிறான். இவன் சொல்ல தான் கரெக்டு. நம்ம ஆளுங்க நம்மகிட்ட பணம் வாங்குறதுக்கு நம்மளை உடனே கொண்டு இழுத்து விடுறதுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு விஜய் உணரலாம். ஏன்னா அவ்வளவும் சொதப்பல். இப்போ சரத்குமார் மாதிரி தான். எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு இருந்து எனக்கு நாடியில் வெட்டு இருக்கு. திருமங்கலத்தில் போய் நின்னா நான் ஜெயித்துருவோன்னாரு. கண்டஸ்டிங் திருமங்கலம், டேஸ்டிங் சைனேடுன்னேன். நாராயணகிட்ட சொன்னேன், ராதிகா சரத்குமார் அம்மையார்கிட்ட சொன்னேன், ஜேபி கிட்ட சொன்னேன், மருது கலகராஜிட்ட சொன்னேன், கரு நாகராஜன்ட்ட சொன்னேன், எல்லாத்திட்டையுமே சொன்னேன். பட் ஒரு அரசியல் கட்சியில் என்ன நினைப்பாங்க, நம்ம கட்சி கண்டஸ்ட் பண்ணால் தலைவர் ஒரு 1 கோடி ரூபா செலவழிப்பார். யாரும் பணத்தை அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, ஜாலியாக இருக்கலாம், செலவு பண்ணலாம், நமக்கு வேண்டியவங்ககிட்ட விட்டு செலவு பண்ண கொடுக்கலாம், ஒரு 15-20 நாள் ஓடுங்கிற லெவலில் முடிவு எடுத்தவங்க நின்று சரத்குமார் வந்து 3 இலக்க ஓட்டுக்கு போனார். ஸோ ஒரு களம்ங்கிறது வந்து களத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தான் அதை முடிவு பண்ண தெரியும். களம் தெரியாதவங்க, பிராண்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் தெரிஞ்சவங்க மட்டும் வச்சு அதை முடிவு பண்ண முடியாது. அதை நான் விஜய்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன். நீங்கள் சினிமா மார்க்கெட்டுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. உங்கள் அடுத்த படத்துக்கு இது ஒரு விளம்பரத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கும். நீங்கள் இதில் ஒரு 10 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 50 ரூபா உங்களுக்கு கூட கிடைக்கும். ஸோ அல்டிமேட்டாக உங்களுக்கு 40 ரூபா லாபம் தான்.
இதுவும் கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு விஜய்க்கு தெரியும். உண்மையிலே இதுதான் நோக்கமாக இருந்தா. பட் அரசியல் நோக்கம்னா நீங்கள் அசிங்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க. ஃபியூச்சரில் வந்து சிவாஜி மாதிரி சினிமாவும் பாதிச்சு அரசியலும் பாதிச்சு பறிகட்டு போவீங்கிறது தான் என்னோட கருத்தாக இன்னைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்பி 214 கேண்டிடேட்லாம் போட்டு பலத்தை நிரூபிக்க வரீங்கன்னா வெல் அண்ட் குட். அது மக்கள் உங்களை தீர்ப்பளிப்பாங்க. என்ன பெர்சன்டேஜும் கிடைக்கலாம். நான் ஒரு அரசியல் சூழ்நிலை சார்பாக நான் ஒரு பெர்சன்டேஜை பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் என்னோட கருத்து. பட் மக்கள் அது தீர்ப்பளித்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். பிரசாந்த் கிஷோருனுடைய அந்த வருகை அவங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்கல்ல, ஒரு உபயோகரமாக இருக்கும், டிவிகேக்கு ஒரு 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 கான்ஃபிடென்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்கன்னா இந்த அசிங்கங்களும் இந்த கேவலங்களும் இந்த விக்கிரவாண்டி அவமானமும் இந்த ஈரோடு கிழக்கு அவமானமும் உதயநிதி கிட்டப்பட்ட அவமானங்களும் விஜய்க்கு இல்லாமல் இருக்கும். உதயநிதி கிட்ட விஜய் அவமானப்பட்டு இருக்கிறார் கட்சி ஆரம்பித்து, உதயநிதி கிட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவமானப்பட்டு இருக்கார். அவங்க பெரிய ரேஞ்சில் இருக்கனால இவரை வந்து ஒன்றும் சொல்லாமல் அவமானப்படுத்திட்டோன்னோ இவரை ஒன்றும் இல்லாமல் விக்கிரவாண்டியில் காட்டிட்டோன்னோ அவங்க சொல்லலை. அவ்வளவுதான் அவங்க ரேஞ்சு. இப்போ பிரசாந்த் கிஷோர் அதை சொல்லுவாரா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உதயநிதி கிட்ட விஜய் அவர்கள் அவமானப்பட்டு நின்றுருக்கார் கடந்த கால அந்த சைகைகள் மூலமாக, பிரசாந்த் கிஷோர் விக்கிரவாண்டியில் விஜய் உதயநிதி கிட்ட அவமானப்பட்டு தான் விஜய். இல்ல இப்ப நீங்க வெளிப்படையா சொல்றீங்களா, அது மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து வெளிப்படையா விஜய்கிட்ட பேசியிருப்பாரு? உதயநிதி சொல்லியிருக்க மாட்டாரு. திமுக அங்க ஜெயிக்கக்கூடிய டைம்ல நீங்க கள்ளக்குறிச்சி போய் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க, முகத்தை கறி பூசிக்கிட்டீங்க, அது தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதனால நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய நேரம் இது. அப்போ ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா அட்லீஸ்ட் ஈரோடு கிழக்குலையா நீங்க நின்றுக்கணும். நான் சொன்னேன் ஈரோடு கிழக்குல இங்க நின்றுக்கணும்னு சொன்னேன். விக்கிரவாண்டிலே நின்றுக்கணும். விக்கிரவாண்டியில நின்று நீங்க போலரைசேஷனை தடுத்துருக்கணும். அல்லது நீங்கள் போலரைசேஷனை தடுக்க முடியாதவங்க, உங்களுக்கு அந்த சக்தி இல்லை, வன்னியர் பறையர்னா போலரைசேஷன் ஆகும். உங்கள் வன்னியர் ரசிகர்கள் பாமகவுக்கு போவான், பறையர் ரசிகர்கள் திமுகவுக்கு போவான், கொஞ்சம் பறையர் ரசிகர்கள் நாம் தமிழருக்கும், ரொம்ப சொற்பமாக வன்னியர் ரசிகர்கள் சீமானுக்கும் நாம் தமிழர் அவங்க போவாங்க. பெருமளவு பாமகவுக்கும் திமுகவுக்கும் போவாங்கன்னு தான் உங்கள் ரசிகரோட நிலைமைன்னா. உங்களுக்கு வில் போர் இருந்து ஸ்ட்ரென்த் இருந்துன்னா உங்கள் ரசிகர்கள் போலரைஸ் ஆகாமல் உங்கள் பின்னாடி அதை கொண்டு நிறுத்தக்கூடிய சக்தியோடு நீங்கள் களத்துக்கு போயிருக்கணும். அல்லது இந்த இடைத்தேர்தலாம் முடிஞ்ச பிறகு விஜயகாந்த் மாதிரி கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் கட்சியை டிக்ளேர் பண்ணி உங்கள் ரசிகம் போலரைஸ் ஆகிறான், உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கு வழி இல்லை. நீங்கள் கள்ளக்குறிச்சி ஆராய் சாவை பார்த்தும் போலிங் கூட்டிட்டு திமுக போலரைஸ் ஓட்டிலே 23% ஏறிட்டு திமுகவுக்கு எதிராக தானே நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க போனீங்க. உதயநிதியை பிரச்சாரம் பண்ணி விஜய் இவ்வளோ தாண்டி தட்டிட்டு போயிட்டாப்புல உதயநிதி. நீங்கள் ஒரு மேட்டர் இல்லைனாலும் அந்த தட்டிட்டோங்கிறத கிளைம் பண்ணலை. அவங்க பெரிய ரேஞ்சில் இருக்கனால விஜய் நான் விக்கிரவாண்டியில் தட்டி போட்டுட்டு போயிட்டேன்னு உதயநிதி கிளைம் பண்ணல. ஏன்னா உங்களை களத்துக்குள்ளே வராத உங்களை எதிரியாக நினைக்கிறதோ, உங்களை வெறுப்பேற்றி உங்களுக்குள்ள 4 ஓட்டை உங்களுக்கு 4 ஆதரவாளர்களை எதிரி அதிமுக சைடு தள்ளி விடுறதோ சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்காருன்னு கலைஞர் பேரன் அதை சொல்லலை. அவ்வளோ பிரசாந்த் கிஷோர் வந்து போயிருக்காருல்ல. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கீங்க, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்குறீங்க. இப்போ இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போது என்ன பேசுவீங்க? முதல்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்படும்? தலைவருங்கிறது சாதாரண மனிதர்கள் தான், அதை புரிஞ்சுக்கிடுங்க. களத்தில் இருக்கிறவங்க தலைவர்களை பெரிய பிம்பமாக பார்ப்பான். நிறைய மனிதர்களோட வீக்னஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் உள்ளவங்க தான் தலைவர்கள். நம்ம அந்த தலைவருக்கு எது நன்மையோ எது லாபமோ அதை சொல்லுவோம். என்ன தவறு பண்ணாங்கிறதே நம்ம அடிச்சு ஆணித்தரமா அதையும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிதான் ஆகணும். சொல்லுவீங்க. அதனால தான் இப்போ நான் சொன்னதை கண்டிப்பாக விஜய் கேட்பாரு. கேட்கும்போது பிரசாந்த் கிஷோர் இதான் சொன்னார், ரவீந்திரன் சொன்னதும் இதன் டேலி ஆகுதுங்கிறத உணர்வார். இப்போ ஆதவ அர்ஜுன் வந்த பின்பாக இதெல்லாம் நடக்குது இல்லை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஆதவ அர்ஜுன் வந்து விஜயை வந்து வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரா? ஜான் ஆரோக்கியசாமியோட கூடுதலாக வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இனிஷியேட் பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து பிரசாந்த் கிஷோரனுடைய ஒரு நண்பராக இருக்கிறார் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணி 5.5% வாக்கெடுக்கிறதுக்கு அளவுக்கு அவரை ப்ரொமோட் பண்ணது ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை தான். ஏன்னா ஒரு கட்சி அங்கங்கே மாறி போய் கூட்டணி போயிட்டு வந்த கட்சி மீண்டும் பழைய வாக்கு பலத்தை பெறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பலத்தை பெற முடியாமல் தான் தமாக, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் போயிட்டு இப்போ தேமுதிக பிரேமலதா அம்மையார் தலைமையேற்றதும் ஒரு சூழலில் கேப்டன் சிம்பதியில் ஓரளவு எமர்ஜ் ஆகியிருக்காங்க. பழைய உயரத்துக்கு வரல. ஆனால் தன்னோட பழைய உயரத்துக்கு பாமகவை இவர் ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு வந்தது பெரிய சாதனை தான். ஆனால் அப்போவே எனக்கும் அவருக்கு இந்த வில்லங்க ஓடிட்டு இருந்தது. அவர் என்னத்தையா பத்திரிகையில் கொடுத்துட்டு இருப்பாரு, நான் வன்னியரை தவிர வேறு யாரும் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். கடைசியாக அவர் பெண்ணகரத்தில் அவருக்கு எதிராக இல்லை, அந்த இடத்துல அவரும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்போ தான் நட்பில் ஆகிறாரு. பாமகவுக்கு எதிராக டு செட்டில் மை ஸ்கோர் நாம் வந்து
பெரிய அண்ணன் மகன் இன்பசேகரன் தான் பாட்டாளி மக்கள் தோக்கடிப்பாருங்கிறத முடிவு பண்ணி வன்னியர் சமூகத்துக்காக பெரிய தியாகம் பண்ணது டாக்டர் ஐயா மகனை எம்பி ஆயிட்டீங்க. பெரிய அண்ணன் இந்த சமுதாயத்துக்காகவே இறந்தார், இந்த சமுதாயத்துக்காகவே உழைச்சி உயிர் விட்டவர். அவருக்கு மகன் இன்பசேகரனை நீங்கள் எம்எல்ஏ ஆக்குங்க. ஐயா மகன் தான் எம்பியாக இருக்கிறாரு, ஐயா மகனுக்கு தான் எம்பி ஆக்கிட்டீங்களே, சமுதாயத்தை தியாகம் பண்ண பெரிய அண்ணன் மகனையும் எம்பி ஆக்குங்க அண்ணன், எம்எல்ஏ ஆக்குங்க அண்ணன். பெரிய அண்ணன் நமக்கு நண்பர் தான் கட்சியில் இருக்கும்போது. அடுத்து வன்னியர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை சொல்ல வச்சோம். அடுத்து வன்னியர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஆதரவு அதிகம். அப்போ அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அன்புமணி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இது ஒரு ரொம்ப சிக்கலான இடம். அப்போ வன்னியர்கள் மத்தியில் இதை போய் சொல்ல வேண்டியதாயிற்று. வன்னியர் ஓட்டை பெரிய அண்ணன் மகன் இன்பசேகரனால தான் வன்னியர் சென்டிமெண்ட்டில் டிவைடாக பண்ண முடியுது. அப்போ வன்னியர் ஓட்டை டிவைட் பண்ணக்கூடிய இன்பசேகரனுக்கு வன்னியர்லாம் மொத்தமாக ஓட்டு போட்டால் ராமதாஸ் மகனை, அங்கே தான் டாக்டர் ஐயா, இங்கே வெறும் ராமதாஸ் தான். இவங்கள்ட்ட வெறும் ராமதாஸ் தான். ராமதாஸ் மகனை நம்ம தோக்கடிச்சிடலாம். ராமதாஸ் மகனை தோக்கடிக்கணும்னா நாம் வன்னியர் ஓட்டை உடைக்கக்கூடிய இன்பசேகரனுக்கு தான் ஓட்டு போடணும்னு நம்ம சொன்னோம். கடைசியில் ஜான ஆரோக்கியசாமியால் அன்புமணி ராமதாஸை எம்எல்ஏ ஆக்க முடியலை. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா 5% ஓட்டை எடுத்து கொடுத்து அதை பார்கெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இவங்க கொடுத்த பைசாவுக்கு தெளிவாக அதில் ஒர்க் பண்ணிட்டாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஸோ அந்த பிராண்டிங் ஒரு வன்னியரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணதில் அதில் வன்னியர் இளைஞர்களும் வாக்களித்து பழைய ஸ்ட்ரென்த்து. ஓகே, அதான் நீங்கள் ஜான ஆரோக்கியசாமியை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது, அவரும் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஆதவ அர்ஜுனுடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இப்போ டிவி கேக்கு அதிகமாக இருக்குல்ல, அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது. பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வராரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனுடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி டிவி கேக்கு உதவும்? ஆதவ அர்ஜுனை wounded person. யாரால? திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டாருங்கிறதும், அவருக்கு ஓட்டு நெகட்டிவ் போலரைசேஷன் ஓட்டுங்கிறதும், அது கேட்லிஸ் ஃபோர்ஸ் ஓட்டுங்கிறதும் தெரியாமல் ஓவராக பேசிட்டார். கடைசியாக திமுக கூட்டணியில் விட்டு விழுந்தா நம்ம சொன்ன கருத்து தான் எடுபட்டு 10 வருஷ அரசியல் சோதரர் தொல் திருமாவுக்கு போயிடும். இப்போ வெற்றி பெறராக இருக்கிறவர் அங்கே மாட்டிக்கிடுவாருங்கிற கருத்தை நாம் சொன்னோம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே யாரும் தோக்க விரும்ப மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், சந்திரகுமார் பதவியேற்புழாவுக்கு எல்லா கூட்டணி கட்சி, நான் தானே சொன்னேன் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லும்போது விஜய் என் மேலே டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆகாதீங்க விஜய், ஆர்டி வெர்சஸ் விஜய். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். விஜய் திமுக கூட்டணி உடைச்சிடலான்னு நினச்சிங்க, அங்கே காங்கிரஸ் வந்துடுவாங்கன்னு நினச்சிங்க. பேரசைட்டு காங்கிரஸ்னு மோடி போட்ட ஒரே போடல, காங்கிரஸ் அப்படியே அந்த கனிமொழி இவங்கெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல, ராகுல் காந்தியை போய் அங்கே நிற்கிறாரு, அகிலேஷ் யாதவே போய் நிற்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு அகில இந்திய உயரம் எவ்வளோ பெருசு. அது நீங்கள் 4 ஜான ஆரோக்கியசாமி சொன்ன மாதிரி இவரும் கிறிஸ்டின் அவரும் கிறிஸ்டின், ராகுல் காந்தியும் கிறிஸ்டின், கேத்தலிக் சோனியாவுக்கு மகன், இவங்களை தலைவராக்க வந்துடுவாப்பில். என்னங்க உங்கள் கணக்கு? இதெல்லாம் ஒரு தப்பு கணக்கு. அடுத்தால திருமாவளவனும் வரதுக்கு தயாராக தான் இருந்தார். நான் தான் திருமாவளவன்கிட்ட, நீங்கள் இனிமேல் என் சகோதரர் அணி மாறணும்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அணி மாறணும், அல்லது வெற்றி பெறது வரை அந்த திமுக கூட்டணியிலே நீங்கள் இருங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உண்டு, மாதவன், இவர் ஜெயந்தன், பிரசாந்த் எல்லாருமே இருக்கும்போது தான் சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் நண்பர்களும் இருந்தாங்க. அப்போவே சகோதரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சூர்யா ஹாஸ்பிட்டலில் அணியெல்லாம் மாறினா அதர் காஸ்ட் தோக்கடிச்சு போடுவான், அது சரியாக இருக்காது, எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி ஓட்டு வராது, நீங்கள் மாறினீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டாக மாறிடுங்க. அது நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் அது என்ன ரிசல்ட் வருதோ இல்லையோ, நம்ம சகோதரன் ஒருத்தன் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறான்னா அது நம்ம மகிழ்ச்சி தான். அது நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ அவர் விஜய் வந்தால் திருமாவளவன் ஆதரிச்சிருவாருன்னா இவர் ஜான் ஆரோக்கியசாமி நினைச்சாரு. ஆதவ் அர்ஜுனா எப்படி நினைச்சாருன்னு தெரியல. ஆதவ் அன்னைக்கு திருமாவளவன் அப்பல இருந்து அவர் தொடர்ந்து விஜய்க்கு ஏதோ ஒரு செய்தியை கொடுத்துட்டே இருந்தாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது மெசேஜ் அதில் என்னன்னா, விஜய் திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா திருமாவளவன் வெளியே வருவார். அப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்க ஒரு அந்தஸ்து. வெற்றி பெற்றுக்கூடிய இடத்துல பலம் என்னன்னு தெரியாத ஒருத்தரை போய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட போய் யார் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவா? அப்போ அந்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அந்த கணக்கும் அடிபட்டு போச்சு. ஜான ஆரோக்கியசாமி சீமான் கொஞ்சம் விஜயை பற்றி பேசுனது ஜான ஆரோக்கியசாமிக்கு தொழிலுக்கு விஜய்க்கு பண்ண வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் கடைசியாக ஒரு பத்திரிகையில் பொய் செய்தியை போட்டாங்க, துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு போட்டாப்புல. அப்போ மோடியே 18% எடுத்தவரே சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது 0% அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் கிட்ட போய் யார் துணை முதல்வராக நிற்பாங்க? அதுவும் ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி விஜயை ஒன்றுமில்லைன்னு 14 நிரூபிச்சிட்டாங்க.
2021 சீமானே விஜயெல்லாம் ஒரு ஆளானி கேட்டு 3% ஓட்டு ஏறினவர். அவரை போய் யாரு அன்ப்ரூவ்டு எதுவுமே ப்ரூஃப் இல்லாதவர் போய் சொல்லுவாங்க. இவர் ஜான ஆரோக்கியசாமி விஜய் முதல்வர், துணை முதல்வர் சீமான், டிக் அடித்த விஜய்னு ஒரு பெரிய ஃப்ராடு நியூஸை பண்ணாங்க. இது இவங்களோட ஸ்டைலே இதுதான், மார்க்கெட்டிங் பிராண்டிங் தான், ஸ்ட்ராட்டஜியில் வீக்கு. அப்போ இதில் அடுத்த நிமிஷமே சீமான் என் தலைமையில வந்தா வரலாம் அல்லது நோ சொல்லிட்டாரு. அப்புறம் அது எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க, வளம் போகாமல் இடவும் போகாமல் இருந்தால் வண்டியில் அடிபட்டு சாகணும்னு சொல்கிற அளவுக்கும், அப்புறம் பெரியார இவர் தத்துவ தலைவர்னு சொல்லும் போது என்ன தெரியும்னு போட்டு அடித்து இது பண்ணதுக்கும், கடைசியாக ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அஜித்தை குளோரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு, அப்போ அந்த இடத்துக்குள்ள ஆரம்பத்தில் ஜான ஆரோக்கியசாமி முயற்சி ஒரு லாபத்தை கொடுத்தாலும் எண்டில் விக்ரவாண்டியும் ஈரோடு கிழக்கும் விஜய் ஒரு ஃபோல்ஸ் இல்லைன்னு காட்டிட்டு, அப்போ ஃபோல்ஸ்ன்னு நிரூபிக்காத ஒருத்தரை யார் சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்குவாங்க? இதுவரை யாராவது ஒத்துக்கிட்டாங்களா? பெரிய மாநாடு காட்டிங்கன்னா எதிர்பார்த்ததோட பெரிய கூட்டம். ஃபர்ஸ்ட்ல நீங்கள் அதில் வர டெக்னாலஜிஸ் இருக்குது, எனவே எதிர்பார்த்ததோட பெரிய கூட்டம். இல்லை சார், நீங்கள் சீமானை அப்பப்போ உயர்த்தி பேசுகிறீங்கல்ல, கிட்டத்தட்ட தொடர்ந்து அவர் 8% வரைக்கும் தனிச்சு நின்று போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி, இப்போ 2026 விஜய் அவர்கள் போட்டியிட்டா ஒரே தேர்தல் 8% வாக்கு பெற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல. அது இருந்தா தானங்க, நான் 4% தாண்டாது இல்லைங்க நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் தானே இப்போ இவரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, பிரசாந்த் கிஷோர்லாம் அதுக்காக தானே கூப்பிட்டுருக்காங்க. அது 26 இமேஜினரி தானே, அது 26 ரிசல்ட் வந்தா தானே அந்த 4% நீங்க சொல்றதான்னு தெரியும். அந்த 4 வர்றது வர இப்போ நீங்க இதை மட்டும் முடிச்சிடுறேன். இந்த 4 வர்றது வர இன்னைக்கு 0, அந்த 4 வர்றது வர இன்னைக்கு 0. அது மற்றவங்க மாறுபட்ட கருத்து சொல்லலாம். அந்த 4 வர்றது வர இன்னைக்கு 0, அது யூகம். இந்த யூகம் என்னங்கிறது, விஜய் 5வது முனையா தனிச்சு நின்னாதான் இந்த யூகம் டெஸ்ட்டுக்கு வரும். அவரே சீமான ஆதரிச்சுட்டு போயிட்டாருன்னா இது டெஸ்ட்டுக்கே வராது. இல்ல இப்ப நேத்து நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. இப்ப நேத்து கூட ஒரு செய்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேர் சொல்லுவோம், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் விஜயனுடைய அந்த போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேட்டிகளும் கொடுத்துருக்காரு. நம்மளும் நேத்து பேட்டி எடுத்தோம். அவர் என்ன சொல்றாரு, விஜய் இது வரைக்கும் சரியா தான் இருந்தாரு, ஜனவரி மாசம் வரைக்கும் சரியா இருந்தா, அந்த ஆதவ் அர்ஜுன் அந்த புதிய நபர்கள்லாம் வந்தது அவருக்கு ஏதோ பிடிக்கல என்னன்னு தெரியல. அவர் ட்ராக் சரியில்லை, விஜய் நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணணும், முழுக்க அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சே கட்சி நடத்தணும்னு பார்க்குறாரு. அது கதைக்காகாது, மக்களை நோக்கியும் கட்சி தொண்டர்களை நோக்கியும் அவர் அரசியல் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நான் விஜய்க்கு இலவச ஆதரவு கொடுக்க வந்தோம் இல்லை, 26 நிரூபிச்சா 29 மோடிக்கு அவர் ஒரு பிளஸ்ஸா அவருக்கு எடுக்கக்கூடிய ஓட்டு எனக்கு சீமானோட சேர்த்து நீங்க விஜயை சேர்த்து பயன்படும். அவ்வளவுதானே தவிர இலவச ஆலோசனை எல்லாம் விஜய்க்கு நான் கொடுக்க வந்தோம் இல்லை, அது எனக்கு வேலையும் இல்லை. பட் விஜய் நிறைய ஃப்ளா பண்ணிட்டார் தவறான ஆலோசனைகளால். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். விக்ரவாண்டியில் 0 ஆனதும், உதயநிதி ஸ்டாலினால் விஜய் நத்திங்னு நிரூபிக்கப்பட்டதும், ஈரோடு கிழக்கில் சீமானே அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுனதும், இது விஜயோட தவறான ஆலோசனைகளின் வழிநடத்தல். இல்லை, நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ விஜய்க்கு வியூக வகுப்பாளர்கள் வராங்கல்ல, அவங்கெல்லாம் தேவையா? விஜய்க்கு அந்த மாசு, ஒரு மாநாடு, அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது விஜய்க்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா? அது விஜய் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். இது வாலண்டரி ஆர்கனைசேஷன். விஜய் எப்படி போறதுன்னு நோபடி கேன் டிக்டேட் டேர்ம்ஸ் டு விஜய். நார்மலா அவர் நின்னாவே ஒரு கணிசமான வாக்கு அதிலே வேறுபடுறாங்க. 4% தாண்ட மாட்டாரு. 4% இல்ல, ஒரு சில பேர் 8ங்கறாங்க, 7ங்கறாங்க, 4 சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், 4 தாண்ட மாட்டாரு, இப்போ 0 தான். ஓகே, அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு அவர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு? அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம தேர்தலை சந்திப்பது அப்படிங்கறதே இயலாத காரியமா? அப்படி தள்ளப்பட்டு சீமான்ட்ட யாரு ஸ்ட்ராட்டஜி இருக்காங்க? தானே எழும்பி வந்த ஒரு சுயம்பாளி நீங்களா இருக்கீங்களா? ஐயோ, என் சகோதரங்கிற தவிர நமக்கு என்ன இருக்கு? நான் அவரோட பல இதுகளில் வேறுபாடு கொண்டவன். அவர் தானே எழும்பி வந்தவர், தன் உழைப்பால, தன் திறமையால, தன் வீகத்தால மக்களை உணர்ந்து, மக்கள்ல இருந்து மக்கள் உணர்வுல அவர் மேலே எழும்பி வராரு. அவருக்கு தேவையில்லை. விஜய்க்கு இப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா? அப்படி இருந்தாதான் விஜயால ஜெயிக்க முடியுமா? அப்படிதான் கால சூழல் இருக்கா, அல்லது விஜய் கட்சி அப்படிதான் இருக்கா, இல்ல விஜயே அப்படிதான் இருக்காரா? விஜய் ஜெயிக்க முடியாது, யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. 4% என் கணக்கு, அதுக்கு ஏண்ட காரணங்கள் இருக்கு. பட் அவருக்கு தனிச்சு நின்னா முடியுமா? தனிச்சு நின்னாதான் 4% வருவாருங்கிறேன். கூட்டணி வச்சா அவருக்கு இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? அதிமுகவோட கூட்டணி அதெல்லாம் எடப்பாடி ஏமாற மாட்டாரு. விவரம் தெரியாதவங்க பேசிட்டு இருப்பாங்க. விஜய்க்கு அப்படி ஆலோசனை யாரோ சொல்லிருக்காங்களா? அது எடப்பாடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வைப்பாரு பாருங்க ஆப்பு. தம்பி, நீங்க பல நிரூபிக்கல, சிவாஜி பல நிரூபிக்காம ஜானகி அம்மையார்கிட்ட போய் காங்கிரஸுக்கு ஓட்டு கூட்டிட்டு, திமுகவுக்கு ஓட்டு கூட்டிட்டு, எங்க அண்ணா திமுக ஓட்டு தான் சிவாஜி எடுத்தாரு. ஜானகி அம்மையாரும் தோத்து போனாங்க, சிவாஜியும்
தோத்து போனாப்புல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அடையாள அரசியலுக்கு ஒரு ஏசி சண்முகத்துக்கு கண்ணப்பனுக்கு கலைஞர் கொடுத்த மாதிரி 6 12 இந்த சில காரணிகளுக்காக ஒரு 12 சீட்டு வாங்கிடுங்க தம்பி. நீங்கள் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடு, நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சீட்டு தரேன். விஜயகாந்த் வந்து முத கட்டம் வரும்போது அம்மா 15 சீட்டு தான் தருவோம்னாங்க. ப்ரூவ் பண்ண வைகோவுக்கு 35 கொடுத்தாங்க. விஜயகாந்த் 8 அடுத்தால 10 ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாப்புல. விஜயகாந்துக்கு 41 அம்மா கொடுத்தாங்க. வைகோ வேண்டான்னே கலத்தி விட்டுட்டாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க தம்பி. இதெல்லாம் விவரம் தெரியாதவன், அரசியல் புரியாதவன், இமேஜினரி ஓட்டு, கற்பனை ஓட்டெல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் என்கிட்ட வேலைக்காத தம்பி. உங்களை அடையாள அரசியலுக்கு பண்ண முடியுமே தவிர, இப்போ நீங்கள் என்ன ஆதரித்தாலும் கூட உங்கள் ரசிகர்களில் என்ன ஏற்றுக் கொடுக்கணும் தான் எனக்கு போட்டு போடுவான். சீமானை ஏற்றுக் கொடுக்கணும் சீமானுக்கு போடுவான். ஸ்டாலினை ஏற்றுக் கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு போடுவான். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டானார்னா அண்ணாமலை ஏற்றுக் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு போடுவான். நீங்கள் விஜயகாந்த் மாதிரி வாக்கை நிரூபிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வாக்குக்கு நான் சீட்டு தர முடியுமே தவிர, ரசிகர்களுக்கெல்லாம் நான் சீட்டு தர முடியாது தம்பி. ரசிகர்களில் பல ஜாதி இருப்பான், பல மதம் இருப்பான். அதில் பாமக ஜெயிக்கக்கூடாதுன்னு பறைய ரசிகர் நிற்பான், இது விசிகா ஜெயிக்கூடாதுன்னு வன்னியர் ரசிகர் நிற்பான், பல உணர்வில் இருப்பான் தம்பி ரசிகரெல்லாம். உங்களுக்கு வந்து பலம் நிரூபிக்கலை. சப்போஸ் நீங்கள் பலம் நிரூபிச்சுட்டு வந்துட்டீங்க, அப்போ ரைட் ட்ராயலாக கேட்கலாம். பலம் நிரூபிக்காமலாம் என்கிட்ட இவ்வளோ சீட்டு கேட்காது. அதுதான் நான் சொல்கிறேன். எடப்பாடி கிட்ட அந்த அவமானத்தை நீங்கள் சந்தித்து செவுத்தில் வீசின பந்தாட்டு திரும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 214 போட்டி போடுறதுக்கு தயாராகுங்க, வாக்க நிரூபிங்கிறேன். நான் 4 சொல்கிறேன், அதோட கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் நிரூபிங்க. அது எனக்கு மகிழ்ச்சி தான். அது ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இப்போ பிரசாந்த் கிஷோரும் தொடர்ந்து டிராவல் பண்ண போறாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. பல்வேறு செய்திகளை சேகரித்து வச்சிருக்காங்களா, அப்பப்போ இன்புட்ஸ் கொடுக்க போறாங்களா? அப்போ இது திமுகவுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கும்? ஏன்னா போன டைம் ஜெயிக்க வச்சது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது, திமுகவுக்கு விஜய் தனிச்சு நின்னா ஆன்டி திமுக ஓட்ஸை தான் பிரிப்பார். அது திமுகவுக்கு லாபம். இன்னொரு திமுக எதிர்ப்பு சக்தி 2011 இருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தலைவா பிரச்சனை வரும்போதே கலைஞர் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டைன்னு தான் சொன்னாப்புல. அதுக்கு பிறகு சர்க்கார் பிரச்சனை வரும்போதும் ஸ்டாலின் அந்த இஷ்யூவை தான் அடித்தார், விஜய் ஒரு ஆளாக காட்டலை. இப்போ விக்கிரவாண்டியில் மக்களவைத் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு சிஏ எதிர்ப்பெல்லாம் நத்திங்கன்னு காட்டி தான் இவரை புறக்கணித்து தான் 47% வாக்கு எடுத்தாப்புல. இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை சிஏ எதிர்ப்பு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. அதை வந்து பாசிட்டிவாக எடுத்து விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டு இருக்குது, விஜய் எங்களை ஆதரிக்காரெல்லாம் யாரையும் உதயநிதி ஸ்டாலின் பேச விடலை. அவர் ரொம்ப ஸ்ரூடு, இதில் டமாரம் தட்டிட்டு தெரியக்கூடிய ஆள் இல்லை. அதை தெளிவாக பண்ணி அதில் சாதிச்சிட்டாரு. இது கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தது திமுகவுக்கு எதிரானது. அதுலேயும் விஜய் 0-1 க்ளீனாக அவரை டீல் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் முடிச்சுட்டாப்புல. ரெண்டுலேயுமே வந்து அவர் கிளைம் பண்ணலை. அதுதான் இவரை ஒரு ஆளாக காட்டி நம்ம கிளைம் பண்ணாண்டான்னு போயிட்டுருக்கிறாப்புல. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கக்கூடிய இன்னொரு சக்தியாக தான் விஜய் இருப்பாரு. அது நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? மறுபடியும் குறைச்சு மதிப்பிடுறேன்னா இல்ல, நீங்க விஜய் இண்டிபெண்டன்ட்டா அரசியல்வாதியா குறைச்சு மதிப்பிடல. ஆனா மக்கள் மத்தியில அவர் பக்கத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பெண்களுடைய வரவேற்பு, அதெல்லாம் இருக்குல்ல, அது அபிமானம். எங்க அண்ணன் சிவாஜிக்கு இல்லாத அபிமானமா? தமிழகமே எங்க அண்ணன் சிவாஜிக்கு ரசிகர்கள் தான். ஒட்டுமொத்த தமிழமே எங்க அண்ணனுக்கு தான் ரசிகர்கள். என்ன ஓட்டு வந்து அபிமானம் வேற, ஓட்டு வேற. நானே காமராஜ் ஆட்சி பண்ண மூப்பனார் சைடு நின்னேன். நானே எங்க அண்ணனுக்கு கேண்டிடேட்டுக்கு நானே சப்போர்ட் பண்ணல. இது பேங்க் மோகன் ஒருத்தர் பெரிய சிவாஜி ரசிகர். அவர் வந்து நாஞ்சில் வெள்ளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவர், வெரி டீசன்ட் மேன். எங்கள் கூட டீமில் தான் இருப்பார். கடைசியில் அவர் என்ன பண்ணார்? பொருளாதார அளவுகோல்னு எம்ஜிஆர் சொன்னாலும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டார். அப்போ அந்த சிவாஜிக்கு நிலைப்பாடை பிடிச்ச விஜே வல்டாரிஸ் போன்றவங்க தான் சிவாஜி கூட நின்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பல நிரூபிச்சுட்டீங்க. 84 சிவாஜி வந்திருப்பாருன்னா நீங்க ஏன் சார் சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க? நீங்க வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணலாமே. விஜய் பல நிரூபிச்சுட்டாருன்னா பலத்துக்கு தக்க நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிவிடுங்க, கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணிவிடுங்க, விஜயகாந்தோட கம்பேர் பண்ணிவிடுங்க. எனக்கு என்ன இருக்குது? நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் உண்மையை ஒரு பக்கம் சொல்கிறீங்க, அது இன்னொரு பக்கம் ஒரு உண்மையும் இருக்குல்ல. இப்போ பரந்தூர் போகிறாரு, அங்கே வந்து மக்களை பார்க்குறாரு, மக்கள் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது விஜய்கிட்ட வந்து எவ்வளோ வந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், விஜயை வந்து என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. இது எல்லாமே சென்டிமெண்ட் இல்லை. எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டிமெண்ட் விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மீனவர் பிரச்சனை தொடர்ந்து வந்து நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே அவங்க கட்சியினர் சொல்றாங்க. கரெக்ட். இதெல்லாம் அபிமானம், இதெல்லாம் சென்டிமெண்ட், அபிமானம் ஒத்துக்கிறேன். இப்போ சீமான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் இதை சொல்லும்போது பொள்ளாச்சியும் பேசுறாரு. சீமான் வந்து கொடநாடு கொலை செய்தவன் யாரு, என்ன நடந்து யாதுன்னு கேட்கிறாரு. தூத்துக்குடிக்கு போனாரு விஜய், தூத்துக்குடியில் என்ன தீர்வுன்னு சீமான் கேட்கிறாரு. அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு கேட்கிறாரு. இலவசங்களை நாட்டுக்கு சாபக்கேடுன்னு கேட்கிறாரு. இதுல எதுவுமே ஸ்டாண்ட் எடுக்காத விஜய் நோக்கம் என்னன்னா எடப்பாடி கிட்ட
நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போடுறதுங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு, நான் ஏன் கேட்கக்கூடாது? அப்போ விஜய் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவாக வந்து நிற்கட்டு. என்னோட கணிப்பு விஜய்க்கு என் வாக்கை குறைச்சி போடுறோம்னா, விஜயகாந்த் வரும்போது அது 3வது வந்தார், 5வது வரும்போது என்னோட கணிப்பில் இவ்வளோ தான் வருங்கிறேன். 26 தான் தெரியும், எலெக்ஷன் கமிஷன் தான் ரிப்போர்ட் சொல்ல முடியும். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு இப்போவே 20% இருக்கும் பாரு, விக்கிரவாண்டியில் மண்ணை கவிட்டாரு, ஒன்றுமில்லைன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு அந்த ரூட்டில் போயிட்டாப்புல. உண்மை சார், இது நான் பொய் சொல்லலை. ஜான் ஆரோக்கியசாமி, நீங்கள் 20ன்னு சொன்னது உண்மை, விக்கிரவாண்டியில் ஒன்றுமில்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் அடித்து விரட்டினது உண்மை. அதுக்கு பிறகு சீமான் ஆட்கள் வந்து அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணது உண்மை. நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். யார் வேணாலும் வரலாம், அரசியல் விமர்சனாலும் சரி, பத்திரிகையாளர்னாலும் சரி, யார் வேணாலும் வரான். ரவீந்திரன் துரைசாமி தரவு இல்லாமல் சொல்ல மாட்டான். அதனால தான் விஜய் என்ன கண்டு அச்சப்பட்டு இந்த புள்ளி விவர புலிகள் அதை பற்றி பண்ணாங்கட்ட. சகோதரரே, உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன், வாக்க நிரூபிங்க. 29 உங்களுக்கு நானும் நல்லது செய்ய தயாராக இருக்கேன். அதான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வடநாட்டிலிருந்து காப்பாத்துறதுக்காக பிரசாந்த் கிஷோர் பாண்டே வேற வந்திருக்கிறாரு. கண்டிப்பா டேமேஜ் பண்ணி தள்ளிட்டாங்க. நான் பேசுறது கரெக்ட்னு இந்த வீடியோ பார்த்தா அன்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம அவருக்கு இதை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste the Daily. Taste the Daily.